சிசேரியன் பெயின் நம்ம சாகுற வரைக்கும் இது இருக்கும். இந்த பெயின் எல்லாம் மறையவே மறையாது. ஏன்னா, சிசேரியனுக்கு அந்த இன்ஜெக்ஷன் போட்டது அது இருக்குங்கிற மாரி சொன்னாங்க. ஆனா, அந்த பெயின் எல்லாம் சுத்தமா இல்ல சார். செல்குமாரி மேம். எனக்கு வந்து சார் பல தொந்தரவுகள் சார். கிட்னில கல் இருந்தது. பீரியட் டைமு வந்து கரெக்ட்டா மந்த்லி இல்லாம இர்ரெகுலரா இருந்ததுங்க சார். அப்புறம் 2 பெண் குழந்தைங்க. 2மே சிசேரியன். அதனால பயங்கர பெயின் சார். காலையில எழுந்திரிச்சா சமைக்க கூட முடியாது. அதாவது சாப்பாட்டுக்கு அரிசி போட தண்ணி வச்சுட்டு, அது மாரி படுத்து படுத்து சமைப்பேன். 6 மணிக்கு எழுந்திரிச்சு, அந்த மாரி பயங்கர தொந்தரவுல இந்த மாரி போயிட்டே இருந்தது. ஆனா, இத எலிக்சர் மைஸுக்கு எனக்கு கிட்னி கல் இருக்கு. எனக்கு அப்ப வந்து இது எனக்கு எடுத்துக்கணும்னு தோணுச்சு. திரும்ப எப்படி எடுக்கணுங்கிறது சார் வீட்லயே வந்து எப்படி மடிச்சு குடுத்து எல்லாமே எடுக்க சொன்னாங்க. அதே மாரி எடுத்த பிறகு அந்த கிட்னி கல் எடுத்து அந்த பெயின், பேக் பெயின் பயங்கரமா இருந்தது. குறைஞ்சிட்டே வந்துச்சு. திரும்ப இந்த சிசேரியன் பெயின் நம்ம சாகுற வரைக்கும் இது இருக்கும். இந்த பெயின் எல்லாம் மறையவே மறையாது. ஏன்னா, சிசேரியனுக்கு அந்த இன்ஜெக்ஷன் போட்டது அது இருக்குங்கிற மாரி சொன்னாங்க. ஆனா, அந்த பெயின் எல்லாம் சுத்தமா இல்ல சார். இப்ப காலையில எனக்கு ஷார்ப்பா அதாவது அலாரம் வைக்காமயே 4, 5:30க்குள்ள கண்டிப்பா விழிச்சிருவேன். எல்லா வேலையும் சுறுசுறுப்பா ஒர்க் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே அந்த எலிக்சர் மெஸ் உதவியா இருக்குது.